ஒரு அழகான கிராமம் இருக்கு. அந்த அழகான கிராமத்துல ஒரு பேய் வீடு இருக்கு. அந்த பேய் வீடு கிட்ட யாருமே போக மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் மழை ஜோரா பெஞ்சதால ஒரு பையன் ஓரமா ஒதுங்கிறதுக்கு அந்த வீட்டுக்குள்ளயும் போயிட்டான். அந்த வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு டார்ச் லைட் இருந்துச்சு. அந்த டார்ச் லைட்டை எடுத்து எரி வச்சு பாக்குறான் இந்த வீட்டுல என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தா கை தடம்லாம் இருக்குது. ரத்தத்துல கை தடம் இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு பேய் ரத்த கையோட கை வச்ச மாதிரியே இருக்குது. அவன் பயந்துட்டு என்ன நினைக்கிறான்னா, நம்ம தனியா வீட்டுல வந்ததால நம்மளுடைய பயமா தெரியுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி மேல கீழே எல்லா இடத்துலயும் டார்ச் லைட் அடிச்சு பாக்குறான். அடிச்சு பார்த்தாக்கா ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. அதையும் அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம பயப்படுறோம், எல்லாரும் பேய் வீடுன்னு சொல்றாங்களா, அதனால நம்மளும் பயப்படுறோம்னு சொல்லிட்டு ஒரு மூலையில உட்காந்துக்கிறான். ஒரு மூலையில உட்காந்ததால கீழே பார்த்தா கை வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா கீழே கை வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயந்து வாய பொழந்துக்கிட்டான். பொழந்த உடனே அவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் பார்த்தாக்கா சிவரெல்லாம் உடச்சுக்கிட்டு கை வர ஆரம்பிக்குது. கை வர ஆரம்பிச்ச உடனே பார்த்தாக்கா தலை எல்லாம் வருது. அந்த பேய் வெளியே வருது. அதை பார்த்தோடனே இது உண்மையிலுமே பேய் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பிச்ச உடனே மேல இருந்து ஒரு பேய் வருது. ஒரு பேய் சிரிச்சுக்கிட்டே வந்த உடனே அவனும் அந்த இடத்த விட்டு திருப்பி ஓட ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான். சிவத்துல இருந்தெல்லாம் மேல இருந்தெல்லாம் பேய் கீழே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. இறங்க ஆரம்பிச்ச உடனே பேய்ங்க ஒன்னொன்னா எல்லா பேயும் வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. வெளியே கிளம்பி வர ஆரம்பிச்ச உடனே இவன் பயந்து ஷாக்கா அப்படியே நிக்கிறான். இதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்வர்ணா மிஸ்ட்ரி சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. until then take care, bye bye all.